Hi students, நேத்து வீடியோல மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல பேங்கிங்ல கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் சென்ட்ரல் பேங்கோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம பேங்கிங் சாப்டர்ல இன்னும் மணி கிரியேஷன், மணி மல்டிப்ளையர் பார்க்கணும். ஸோ அதை இந்த வீடியோல பார்க்கலாம். மணி கிரியேஷன் ஆர் கிரெடிட் கிரியேஷன் என்னன்னு பார்க்கலாம். கமர்ஷியல் பேங்க்ஸோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னது? பப்ளிக் கிட்ட இருந்து டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணி வந்த டெபாசிட்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து பாரோவர்ஸ்க்கு லோன் கொடுப்பாங்க. இதுதான் கமர்ஷியல் பேங்க்ஸோட முக்கியமான ஃபங்க்ஷன். பட் இந்த லோன்ஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, இது வந்து அந்த பேங்க்ஸ் ரிசீவ் பண்ற டெபாசிட்ஸை விட பல மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ பேங்கோட இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் மணி கிரியேஷன். ஓகே, ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸோட ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா இந்த மணி கிரியேஷன். ஸோ மணி கிரியேஷன் ப்ராசஸ் மூலமா கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்றாங்க? கிரெடிட்டை கிரியேட் பண்றாங்க. ஓகே, இந்த கிரெடிட் கிரியேட் பண்றாங்கல்ல, அது வந்து இனிஷியல் ஆர் பிரைமரி டெபாசிட்ஸ். அப்படின்னா இப்போ வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்ல வந்து பீப்புள் டெபாசிட் பண்ணுவாங்க அண்ட் அவங்க டெபாசிட் பண்றது டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் மூலமா டெபாசிட் பண்றாங்க இல்லையா? சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ், கரண்ட் அக்கௌண்ட், டேர்ம் டெபாசிட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் மூலமா டெபாசிட் பண்றாங்களா, அதுக்கு பேர் தான் பிரைமரி டெபாசிட் ஆர் இனிஷியல் டெபாசிட். ஸோ இந்த பிரைமரி டெபாசிட் ஆர் இனிஷியல் டெபாசிட்டை விட பல மடங்கு அவங்க கிரியேட் பண்ற கிரெடிட் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, சோ இந்த ப்ராசஸ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு அசம்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு என்ன அசியூம் பண்றோம்னா, என்டையர் கமர்ஷியல் பேங்கிங் சிஸ்டமும் ஒரு யூனிட் தான் அப்படின்னு அசியூம் பண்றோம் அண்ட் அதை வந்து பேங்க்ஸ் மட்டும் டேர்ம் பண்றோம். ஓகே, அண்ட் இக்கானமில இருக்கிற எல்லா ரெசிப்ட்ஸும் பேமெண்ட்ஸுமே வந்து பேங்க் மூலமா தான் நடக்குது. which means நம்ம பேமெண்ட் பண்றோம் அப்படின்னா செக் மூலமா பண்றோம். சோ செக் எங்க இருந்து போகும்? பேங்க்ல இருந்து போகும். எகைன் நம்மளுக்கு ரிசீவ் பண்றோம் அப்படின்னா யாரோ நம்மளுக்கு பே பண்ண போறாங்க. அப்ப அவங்க பே பண்றது அவங்க என்ன செய்வாங்க? செக் மூலமா பே பண்ணுவாங்க. அப்ப நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்க்கு அது டெபாசிட் ஆகும். சோ அப்போ எல்லா பேமெண்ட்ஸ், ரெசிப்ட்ஸ் எல்லாமே பேங்க் மூலமா தான் நடக்குது. which means இங்க வந்து கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் கிடையாது. இந்த ரெண்டு அசம்ஷன் தான். கமர்ஷியல் பேங்க்ஸ் வச்சிருக்கிற டெபாசிட்டை அவங்க லோன்ஸ் கொடுக்க யூஸ் பண்றாங்க. ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க? பாரோவருக்கு லோன் கொடுக்கறதுக்கு அந்த பாரோவரோட நேம்ல ஒரு டெபாசிட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. அதுல வந்து அந்த லோன் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் செகண்டரி டெபாசிட். பட் பேங்க்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கிற மொத்த டெபாசிட்டையுமே லெண்ட் பண்ண கூடாது. ஓகே, அவங்க என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களோட டெபாசிட்ல ஒரு மினிமம் ஃபிராக்ஷனை வந்து ரிசர்வ்ஸா மெயின்டைன் பண்ணும். இது கம்பல்சரி. இது யார் அவங்கள மெயின்டைன் பண்ண சொல்றாங்க? சென்ட்ரல் பேங்க். சோ நம்ம சென்ட்ரல் பேங்கோட ஃபங்க்ஷன்ஸ்ல இத படிச்சிருக்கோம். லீகல் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்றது ஒண்ண வந்து சென்ட்ரல் பேங்க் ஃபிக்ஸ் பண்ணும். சோ இந்த லீகல் ரிசர்வ் ரேஷியோல ரெண்டு காம்போனன்ட் படிச்சோம். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. சோ ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்குமே அவங்களோட டெபாசிட்ல ஒரு மினிமம் ஃபிராக்ஷனை ரிசர்வா கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். இந்த லீகல் ரிசர்வ் ரேஷியோக்கு இன்னொரு நேம் வந்து ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ ஆர் ரிசர்வ் ரேஷியோ. அண்ட் இந்த ரேஷியோ ஃபிக்ஸ் பண்றது சென்ட்ரல் பேங்க். இந்த மணி கிரியேஷன் ப்ராசஸை நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பேங்க்ஸ்க்கு வந்து டெபாசிட்ஸ் வரும். அந்த டெபாசிட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க? லோன்ஸ் கொடுக்க யூஸ் பண்ணுவாங்க. பட் பேங்க்ஸ் வந்து வர மொத்த டெபாசிட்டையும் லோனா கொடுக்க கூடாது. அந்த டெபாசிட்ல ஒரு ஃபிராக்ஷனை வந்து அவங்க ரிசர்வ்ஸா கண்டிப்பா மெயின்டைன் பண்ணும். அண்ட் அந்த ரிசர்வ்க்கு பேர் லீகல் ரிசர்வ் ரேஷியோ. இதை வந்து சென்ட்ரல் பேங்க் ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ இங்க எக்ஸாம்பிளுக்கு நான் லீகல் ரிசர்வ் ரேஷியோ 20% அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதுல எப்படி இந்த மணி கிரியேஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் இங்க நம்ம வந்து இந்த மணி கிரியேஷன் ப்ராசஸ்ல ரெண்டு அசம்ஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒண்ணு வந்து என்டையர் கமர்ஷியல் பேங்க்ஸையுமே நம்ம ஒரு யூனிட்டா கன்சிடர் பண்றோம். அதை பேங்க்ஸ் மட்டும் சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இக்கானமில வந்து எல்லா டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது எல்லா பேமெண்ட்ஸும் ரெசிப்ட்ஸும் பேங்க் மூலமா தான் நடக்குது. அப்ப பேமெண்ட்ஸ் எல்லாம் செக் மூலமா பண்றோம் அண்ட் நம்ம அந்த செக்ல இருந்து நம்மளுக்கு ரெசிப்ட் வரதும் பேங்க் மூலமா தான் வரும். அந்த டெபாசிட் ஆகி பேங்க் மூலமா தான் வரும். ஓகே, சோ இந்த ரெண்டு அசம்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இனிஷியல் டெபாசிட்டா பேங்க்குள்ள 1000 rupees வருது. இந்த 1000 rupeesல ஃபர்ஸ்ட் அவங்க என்ன செய்யணும்? லீகல் ரிசர்வ் ரேஷியோவா 20% எடுத்து வைக்கணும். ஸோ 1000ல 20% 200 rupees. இப்போ பாக்கி எவ்வளவு இருக்கு? 800 rupees. இந்த 800 rupees தான் பேங்க் வந்து லோனா கொடுக்க முடியும். இந்த 800 rupees ஒரு பாரோவர் வாங்கிட்டாரு, லோனா எடுத்துட்டாரு. ஓகே, இப்ப அந்த 800 rupees அவர் என்ன செய்யறாரு? செலவு பண்றாரு. அவர் இந்த 800 rupees எப்படிலாம் செலவு பண்றாரோ அதுக்கு எல்லாத்துக்குமே செக் இஷ்யூ பண்றாரு. சோ அப்ப யாரெல்லாம் அந்த பணத்தை ரிசீவ் பண்ண போறாங்களோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் டெபாசிட் ஆயிரும். சோ எகைன் பேங்க்குள்ள எவ்வளவு வருது? 800 rupees வருது. இப்ப இந்த 800 rupees டெபாசிட் வந்தோட பேங்க் என்ன செய்யணும்?
லீகல் ரிசர்வ் ரேஷியோ எடுத்து வைக்கணும். ஸோ 800ல 20% 160 ருபீஸ். ஸோ 800ல 160 போச்சுன்னா 640 ருபீஸ் லோனா லெண்ட் பண்றதுக்கு பேங்க் கையில பணம் இருக்கு. இப்ப இத 640 லோனா லெண்ட் பண்ணுது. ஓகே, ஒரு பாரோவர் வாங்கிட்டாரு. அவர் என்ன செய்யறாரு? அவரோட பேமெண்ட் எல்லாத்தையும் பண்றாரு. ஸோ அவரோட பேமெண்ட் எல்லாம் அவர் பண்ணும்போது இந்த 640 ருபீஸ்க்கு செக் இஷ்யூ பண்றாரு. எகைன் என்ன ஆகுது? அந்த 640 ருபீஸ் டெபாசிட்டா பேங்க்குள்ள வருது. ஓகே, பேங்க் என்ன செய்யணும்? இந்த 640 ருபீஸ்ல ஃபர்ஸ்ட் ரிசர்வ கிரியேட் பண்ணும். 640ல 20% 128 ருபீஸ். ஓகே, அப்ப 640ல 128 ருபீஸ் போச்சுன்னா 512 ருபீஸ் வந்து லோன் இஷ்யூ பண்றதுக்கு இருக்கு. ஓகே, சோ இப்ப இந்த 512 ருபீஸ ஒரு பாரோவருக்கு லெண்ட் பண்ணிடுச்சு பேங்க். ஓகே, இப்ப எகைன் என்ன ஆகும்? அவர் செலவு பண்ணுவாரு. அந்த செலவு பண்றதுக்கெல்லாம் பேமெண்ட் கொடுப்பாரு. எகைன் டெபாசிட்டா அது திரும்பி பேங்க்குள்ள வரும். பேங்க் எகைன் வந்து ரிசர்வ் கிரியேட் பண்ணும். பேலன்ஸ் அமௌண்ட்டை லோனா கொடுக்கும். இதே மாதிரி இந்த ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஸ்டாப் ஆகும். எப்பன்னு பாத்தீங்கன்னா இந்த கேஷ் ரிசர்வ்ஸ் இருக்கு இல்லையா, இதோட டோட்டல் வந்து இனிஷியல் டெபாசிட்டோட டோட்டலுக்கு ஈக்குவலா இருக்கும்போது. சோ அப்ப கேஷ் ரிசர்வ் இங்க பாருங்க, இங்க இனிஷியல் டெபாசிட் வந்து 1000 ருபீஸ். அப்ப கேஷ் ரிசர்வ் எப்ப 1000 ருபீஸ் ஆகுதோ அப்ப இது ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா இந்த கேஷ் ரிசர்வ்ஸ் வந்து எப்போ இனிஷியல் டெபாசிட்டோட ஈக்குவலா இருக்கோ அப்ப இந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகுது. ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா இப்ப டெபாசிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா நம்மளுக்கு ஒரு 5000 ருபீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த 5000ல நம்ம 20% கிரியேட் பண்றதுதான் 1000 ருபீஸ். அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 4000 ருபீஸ் லோன்ல இருக்கு. ஓகேவா? இப்போ இதுதான் ப்ராசஸ், மணி கிரியேஷனோட ப்ராசஸ். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது? அதாவது இந்த டோட்டல் டெபாசிட்ஸ் இருக்கு இல்லையா, 5000 ஆக்கிடுச்சு பாருங்க. இனிஷியல் டெபாசிட் 1000 தான் பேங்க்குள்ள வந்துச்சு. பட் இப்போ டோட்டல் டெபாசிட் பேங்க் என்ன பண்ணிட்டாங்க? 5000 ஆக்கிட்டாங்க. which means டோட்டல் டெபாசிட் வந்து இனிஷியல் டெபாசிட்டோட 5 டைம்ஸ் ஆயிடுச்சு. 5 மடங்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு டோட்டல் டெபாசிட். So total deposit divided by initial deposit, that is 5000 divided by 1000, 5 times ஆயிடுச்சு. அப்போ இந்த 5 டைம்ஸ்ங்கிறத தான் நம்ம மணி மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்றோம். அதாவது இனிஷியல் டெபாசிட்ட பல மடங்கு ஜாஸ்தி ஆக்கிடுச்சு. ஓகே, சோ அப்போ 1000 ருபீஸா இருந்தது 5000 ருபீஸ் ஆயிடுச்சு. டெபாசிட்ஸ் 5 டைம்ஸ் இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இந்த 5 டைம்ஸ் தான் நம்ம மணி மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லுவோம். மணி கிரியேஷன் ப்ராசஸோட எக்ஸாம்பிள நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம்ல பார்த்தோம். அதே வந்து இப்போ நம்ம தியரிட்டிக்கலா பார்க்கலாம். சப்போஸ் வந்து பேங்கோட இனிஷியல் பிரைமரி டெபாசிட் 1000 ருபீஸ் அண்ட் எல்ஆர்ஆர் வந்து 20% அப்படின்னா பேங்க் வந்து இந்த 1000ல 20% 200 ருபீஸை கேஷ் ரிசர்வா வச்சுக்கணும். பாக்கி 800 ருபீஸ் அது தாராளமா லெண்ட் பண்ணலாம். சப்போஸ் 800 ருபீஸையும் லெண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த 800 ருபீஸை கேஷா கொடுக்காது. இன்ஸ்டெட் என்ன பண்ணும் அப்படின்னா பாரோவர்ஸோட நேம்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த அக்கௌண்ட்ல அந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அண்ட் பாரோவர்ஸ் எப்ப வேணுமோ அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த பாரோவர்ஸ் அந்த என்டையர் 800 ருபீஸையும் வித்ட்ரா பண்ணி அதுல பேமெண்ட்ஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது எல்லா பேமெண்ட்ஸுமே பேங்க் மூலமா தான் நடக்கணும். ஸோ பாரோவர்ஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் பே பண்றாங்களோ அவங்க ரிசீவ் பண்ணுவாங்கல்ல, அவங்களோட டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு அது வந்து ரிசீவ் ஆயிடும். இப்போ பேங்கோட டிமாண்ட் டெபாசிட் 800 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதுதான் நம்ம ரவுண்ட் 1 அப்படின்னு பார்த்தோம். இப்போ பேங்க்ஸ்க்கு வந்து ஒரு புது டெபாசிட்டா 800 ருபீஸ் வந்திருக்கு. ஸோ அதுல வந்து 20% கேஷ் ரிசர்வ் கிரியேட் பண்ணுவாங்க. பாக்கி 640 ருபீஸை தான் லெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பாரோவர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இந்த 640 ருபீஸையுமே பேமெண்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது எகெயின் யாரெல்லாம் ரிசீவ் பண்ண போறாங்களோ அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு அது ரிசீவ் ஆயிடும். ஸோ எகெயின் இந்த டைம் வந்து பேங்க் டெபாசிட் பாத்தீங்கன்னா 640 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இந்த டெபாசிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் ஒவ்வொரு ரவுண்டும். ஓகே, அதாவது லாஸ்ட் ரவுண்ட் டெபாசிட்டை விட 80% இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, இந்த டெபாசிட் கிரியேஷன் எப்போ நிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எப்போ ஒரு எண்டுக்கு வரும் அப்படின்னா டோட்டல் கேஷ் ரிசர்வ்ஸ் வந்து எப்போ இனிஷியல் டெபாசிட்டோட ஈக்குவலா இருக்கோ அப்ப வந்து இந்த டெபாசிட் கிரியேஷன் ஸ்டாப் ஆயிடும். அதாவது இப்போ நம்ம இனிஷியல் டெபாசிட் 1000 ருபீஸ் இருக்கு இல்லையா, அப்ப டோட்டல் கேஷ் ரிசர்வ் எப்ப 1000 வருதோ அப்ப வந்து அந்த டெபாசிட் கிரியேஷன் வந்து ஸ்டாப் ஆயிடும். இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம இனிஷியல் டெபாசிட் 1000 பார்த்தோம், டோட்டல் டெபாசிட் 5000 அப்படின்னு பார்த்தோம். which means இனிஷியல் டெபாசிட்டை விட 5 டைம்ஸ் வந்து டோட்டல் டெபாசிட் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அந்த 5 டைம்ஸ் சொல்றோம்ல, அதுதான் மணி மல்டிப்ளையர். சோ மணி மல்டிப்ளையரை நம்ம கிரெடிட் மல்டிப்ளையர்னு சொல்லலாம், டெபாசிட் மல்டிப்ளையர்னு சொல்லலாம். சோ மணி மல்டிப்ளையர் அப்படின்றது வந்து டோட்டல் டெபாசிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்ல, டெபாசிட்ஸ்ல வர சேஞ்ச்னால அந்த நம்பரை தான் நம்ம மணி மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்றோம். மணி மல்டிப்ளையர் வந்து லீகல் ரிசர்வ் ரேஷியோவோட இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். ஓகே,
ஸோ மணி மல்டிப்ளையர் அப்படின்றது கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து கிரெடிட் கிரியேட் பண்றாங்க. எப்படி கிரியேட் பண்றாங்க? ரிசர்வ் ரேஷியோ அண்ட் இனிஷியல் டெபாசிட்ஸ் வச்சு அவங்க கிரெடிட்டை கிரியேட் பண்றாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மணி மல்டிப்ளையர். ஓகே, ஸோ மணி மல்டிப்ளையரை எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா அதோட ஃபார்முலா 1/LRR, தட் இஸ் 1 லீகல் ரிசர்வ் ரேஷியோ. ஸோ இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது மணி மல்டிப்ளையர் வந்து லீகல் ரிசர்வ் ரேஷியோட இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். ஸோ 1/LRR. or இன்னொரு ஃபார்முலா வந்து total deposits divided by initial deposits. இப்போ 1/LRR இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம 20% LRR எடுத்தோம். அப்பனா 1 divided by 0.20. ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா 5 டைம்ஸ் வரும். அதே மாதிரி டோட்டல் டெபாசிட்ஸ் இந்த எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? 5000. இனிஷியல் டெபாசிட் 1000. ஸோ 5000 divided by 1000 5 டைம்ஸ். ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ல LRR 20%, அதாவது 0.2. So money multiplier அப்படின்றது 1/LRR, that is 1/0.2, which is 5 times. Okay, so இது என்ன புரியுது? பேங்க்ஸ் வந்து ரிசர்வ்ஸா ஒவ்வொரு யூனிட் மணி வைக்கும் போது அவங்க வந்து 5 யூனிட்ஸ் ஆஃப் மணி கிரியேட் பண்றாங்க. ஸோ மணி மல்டிப்ளையரோட வேல்யூ வந்து LRR தான் டிட்டர்மைன் பண்ணுது. அப்போ இந்த லீகல் ரிசர்வ் ரேஷியோட வேல்யூ ஜாஸ்தியா இருந்தா மணி மல்டிப்ளையரோட வேல்யூ கம்மியா இருக்கும். அப்ப இந்த பேங்கிங் சிஸ்டம் வந்து மணி கிரியேட் பண்றாங்கல்ல, அதுவும் கம்மியா இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க வந்து நம்மளுக்கு LRR 10% வச்சுக்கோங்க. 10%னா 0.1 வரும். அப்ப மணி மல்டிப்ளையர் வந்து 1 divided by 0.1, which will be 10 times. அப்ப LRR குறைஞ்சிச்சு அப்படின்னா மணி மல்டிப்ளையர் என்ன ஆகுது? ஜாஸ்தி ஆகுது. ஓகே, அப்ப மணி கிரியேஷன் என்னாகும்? ஜாஸ்தி ஆகும். LRR ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா மணி மல்டிப்ளையர் வேல்யூ குறையும். இப்ப அங்க 10% பார்த்தோம், அப்ப மணி மல்டிப்ளையர் நம்மளுக்கு 10 டைம்ஸ் வந்துச்சு. இப்ப இங்க பாருங்க LRR வந்து 20% இருக்கு, மணி மல்டிப்ளையர் குறைஞ்சிச்சு 5 டைம்ஸ். அப்ப LRR ஜாஸ்தியானா மணி மல்டிப்ளையர் குறையும், LRR கம்மியானா மல்டிப்ளையர் ஜாஸ்தி ஆகும். ஸோ இதனாலதான் மணி மல்டிப்ளையர் வந்து LRR-ஓட இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க நம்ம சில டேர்ம்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். பிரைமரி டெபாசிட் அப்படின்றது வந்து பீப்புள் டெபாசிட் பண்றாங்கல்ல கமர்ஷியல் பேங்க்ஸ்ல த்ரூ சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், டேர்ம் டெபாசிட்ஸ், இதுக்கு பேர் பிரைமரி டெபாசிட் சொல்லுவோம். கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து பீப்புளுக்கு லோன் கொடுக்குதுல்ல, அது செகண்டரி டெபாசிட். பிரைமரி டெபாசிட்டோட டோட்டல் பிளஸ் செகண்டரி டெபாசிட்டோட டோட்டல் வந்து கமர்ஷியல் பேங்கோட டோட்டல் டிமாண்ட் டெபாசிட்ஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து அவங்களோட கேஷ் ரிசர்வ்ஸை விட செகண்டரி டெபாசிட்ஸை பல மடங்கு ஜாஸ்தியா கிரியேட் பண்ண முடியும். அதாவது செகண்டரி டெபாசிட்ஸ்ங்கிறது லோன் மூலமா. ஓகே, ஸோ அதனால செகண்டரி டெபாசிட்ஸ் எப்பவுமே பிரைமரி டெபாசிட்ஸை விட ஜாஸ்தியா இருக்கும். இந்த வீடியோவோட நம்ம பேங்கிங் சாப்டர் முடிக்கிறோம். உங்களுக்கு இந்த ப்ராசஸ் புரிஞ்சிச்சா? மணி கிரியேஷன் ப்ராசஸ். ஏதாவது டவுட்ஸ் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.